மகாநதி சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே விஜய் ஆஃபீஸ்க்கு வர்றதுனால விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி ஒரே அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அண்ணன் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு போயிட்டான், அதனால் நன்மேல் இந்த கம்பெனி பொறுப்பை நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜயோட பிஏவுக்கு உடனே கோவம் வருது. இவர் ஏன் இப்படி வந்துட்டு கம்பெனியில் எல்லா பொறுப்பையும் இவர் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம இதை விஜய் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க விஜய்க்கு கால் பண்ணதும், என்ன ஐயப்பன் என்ன திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதனால உங்கள் தம்பி அஜய் இருக்கார்ல, அவர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றுறேன், என்கிட்ட தான் பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கார் சார். எதுவுமே சொன்னால் கேட்கவே மாட்டாரு சார். அப்படி இவரும் எல்லாமே நடத்தினார்னா மறுபடியும் கம்பெனி லாஸில் தான் போக வேண்டியது தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இருந்துட்டு, இருங்க ஐயப்பன் நான் நேரடியாக கம்பெனிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே விஜய் நேராக கம்பெனிக்கு போக போகிறதா காவேரி கிட்ட சொல்கிறாங்க. என்னங்க திடீர்னு கம்பெனிக்கு போகிறீங்க, கம்பெனியே வேண்டாம் வீடும் வேண்டாம் சொத்து வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தீங்க, இப்போ திடீர்னு கம்பெனிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அஜய் இருந்துக்கிட்டு ஆஃபீஸில் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்கதா ஐயப்பன் சொன்னார். அந்த அஜய் வந்து ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தான் எல்லாமே வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, இனிமேல் அஜய் பொறுப்பில் தான் எல்லாம் இருக்கும், அஜய் பொறுப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு, அஜய் ரன் பண்ணால் கம்பெனி இப்போ கம்பெனியாகவே இருக்காது, நான் தான் வெளியிலேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன், நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன், அப்படி இருக்கும்போது அஜய் எதுக்கு கம்பெனியை பற்றி மூக்க நுழைச்சி பேசணும் அப்படிங்கிறாங்க. சார் நீங்கள் வந்து அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்துட்டீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, இனிமேல் அந்த கம்பெனி பற்றியும் இதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது சார், அது உங்களுக்கு மறந்துருச்சா, நீங்கள் கொடுத்துட்டு இப்போ போய் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நான் சொத்து தான் எதுவும் வேண்டாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தேன், இந்த கம்பெனியை தாத்தா பொறுப்பில் தானே விட்டுட்டு வந்தேன், அப்படி இருக்கும்போது அஜய் எதுக்கு ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும், இப்படியே அஜய் பண்ணிக்கிட்டு இருந்தானா அவரை தான் அந்த நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு ஆவே இருந்துட்டு, இப்போ தான் உங்களுக்கு தோணுது ஆசை, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே அந்த கம்பெனி நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி, அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நான் படித்து சொன்னேனே, ஆனால் அப்போல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போ என்னமோ சாருக்கு அக்கறை மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. உன்னை விஜய் இருந்துட்டு, நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கம்பெனி தான், ஆனால் அந்த கம்பெனி நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன், மற்றபடி அந்த இது மேலே எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு விஜய் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே காவேரி இருந்துட்டு, சரிங்க சார் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. உடனே விஜய், இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போகணும், ஆஃபீஸில் போய்ட்டு அஜய் கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. அஜய் கிட்ட சொன்னால் கேட்டுக்கு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஒன்று கேட்டுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமாக கிளம்புறாங்க. காவேரி இருந்துக்கிட்டு, நானும் ஆஃபீஸ்க்கு வரேன், உங்கள் கூட நானும் ஆஃபீஸ்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், அதுவும் இல்லாமல் அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ்லாம் எவ்வளோ நல்லா பழகுவாங்க, அவங்கள பார்த்து பேசணும் அப்படின்ட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, சரி காவேரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு. காவேரியும் விஜயும் வந்ததை பார்த்துட்டு ஐயப்பன் வந்துட்டு, வாங்க சார் வாங்க மேடம் உள்ளே வாங்க, அந்த அஜய் நீங்கள் உட்காந்துருக்க ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அங்கே பாருங்கள், நீங்கள் இல்லாததுனால யாரோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் வாட்டில் இந்த கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கலாம், இப்போ பாருங்கள் இந்த கம்பெனி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, அதெல்லாம் அப்படி ஒன்றும் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவும் விஜய் இருந்த ரூமுக்கு போகிறாங்க. போனால் அங்கே அஜய் உட்காந்துக்கிட்டு, என்ன அண்ணே நீ எப்படி இங்கே அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய். அண்ணன் என்ன சொல்கிறேன்னு, எல்லா சொத்து பொத்து எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுட்டு போயிட்டேன்லண்ணே, அப்புறம் நான் தானே எல்லாத்தையும் பொறுப்பாக பார்த்துக்கணும், நான் பொறுப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அதனால தான் இங்கே வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அஜய் சொல்கிறாங்க. உன்னை நான் வந்து எல்லா சொத்து பத்தையும் பார்த்துக்க சொல்லி நான் சொல்லலையே அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நீ தானே எல்லா சொத்தையும் எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லிட்டு எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டானே, அதனால தானே நீ வீட்டுக்கு வரல, கம்பெனிக்கும் வரல அப்படி சொல்லிட்டு அஜய் வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துக்கிட்டு, கம்பெனிக்கும் வீட்டுக்கும் வரலைங்கிறது உண்மைதான், ஆனால் கம்பெனியை உன் பொறுப்பில் விடவே இல்லையே, தாத்தாவை தான் நான் பார்த்துக்கிட்ட சொன்னேன், அந்த கம்பெனியை நான் வெளியிலேருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் உன் பொறுப்பில் நான் எதையும் விடவே இல்லையே, உனக்கு நான் கம்பெனி எழுதி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அப்போனா நீ சொன்னதெல்லாம் பொய்யானே, எங்களுக்கெல்லாம் நீ பேச்சுக்கு சொல்லிட்டு போயிட்டியா, எங்களுக்காக எதுவுமே நீ கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் இங்கே காவேரி இருந்துக்கிட்டு, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதே, விஜய் பார்த்து உருவாக்குன விஜயோட ராஜ்யம், அப்படி இருக்கும்போது விஜய் பொசுக்குன்னு உனக்கு தூக்கி கொடுத்துட்டு போயிடுவாருன்னா என்ன அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே அஜய் இருந்துக்கிட்டு, என்னண்ணே அன்னைக்கு ஒன்றுமே வேண்டாம் சொன்னேன், இன்னைக்கு இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு வந்துட்டியா, இவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க இருக்கிறதானா இப்படியெல்லாம் உன்னை தூண்டி விடுறாங்கண்ணே அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அறிவில்லாதமாக பேசிக்கிட்டு இருக்காத, இதெல்லாம் உனக்கு பசுபதி தான் சொன்னதா, பசுபதி தான் போயிட்டு எல்லா சொத்தையும் உங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிவிட்டானா, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனே அஜய் இருந்துட்டு, அப்படிலாம் என்னண்ணே நீ தானே எல்லாமே வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டேன், பிறகு இந்த கம்பெனி யார் பார்த்துக்குவா, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் வெளியிலேருந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேனே,
எனக்கு தெரியும் இந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நான் தானே ரன் பண்ணேன். உன் பொறுப்பில் இருந்துச்சுன்னா இந்த கம்பெனி எப்படி இருக்கும்னு எனக்கே தெரியல. அவன் மறுபடியும் வந்து ரோட்டுக்கு தான் வரணும் அந்த கம்பெனியை விட்டுட்டு. நீ ஏற்கனவே ஆஃபீஸை பார்த்துக்கிற லட்சணம்லாம் எனக்கு தெரியுமே. இந்த கம்பெனி உன் பொறுப்பில் விடணும்னு நினைக்கிறியா? அது தாத்தா பொறுப்புலேயே இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் எல்லாத்தையும் பார்த்து சால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அஜய் இருந்துக்கிட்டு என்னண்ணே அப்போனா எனக்காக எல்லாம் பண்ணுன்னு சொன்னதில் பொய்யானே, ஊருக்காக இப்படி சொல்லிட்டு இங்கே எல்லாமே நீ தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாரு அஜய், இப்போவும் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கான சொத்து எல்லாத்தையும் நான் உனக்கான ஷேர்லாம் தருவேன். ஆனால் இங்கே வந்து நீ உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்க வேலைலாம் வச்சுக்கிடாது. இந்த ஆஃபீஸை விட்டு முதல்ல கிளம்பு. நீ இருந்தனா இந்த ஆஃபீஸ் அவ்வளவுதான். என்ன ஆகும்னு தெரியல. உன் பொறுப்பில்னா இந்த ஆஃபீஸை விட முடியாது என்னால். நான் பார்த்து உருவாக்குனது. அதை பொசுக்குன்னு ஒரு நிமிஷத்தில் உங்ககிட்ட கொடுக்க முடியாது என்னால் அப்படி சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு அப்படி சொல்லுங்க, அதான் பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அஜய் இருந்துட்டு சரி நீ என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி கோவமாக போயிடுறாங்க. உடனே விஜய் பார்த்துட்டு ஐயப்பன் வந்து சார் நீங்கள் அந்த எம்டி சீட்டில் உட்காருங்க சார், நீங்கள் இல்லை அதனால் இங்கே யாரோ வர்றாங்க சார் அப்படிங்கிறாங்க. காவேரி இருந்துட்டு அதுதான் ஐயப்பன் நானும் சொல்கிறேன், இவர் கேட்கவே மாட்டேக்காரு. இவர் உருவாக்குனது அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இப்படி இருக்காருன்னு தெரியல. இதெல்லாம் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க, சார் வேறு வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கேட்குறாங்க. ஆமாம் ஐயப்பன், சார் வேறு வேலைக்கு போகிறாராம் அப்படி சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு சார் இந்த கம்பெனியே உருவாக்குனதே நீங்கள் தான், அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு சார் வேறு வேலைக்கு போகணும், இது உங்களோட இதுதானே சார் அப்படின்ட்டு ஐயப்பன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு எல்லாமே காரணமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கம்பெனியை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்கே அஜய் வேகமாக வீட்டில் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு கோவமாக சொல்கிறாங்க, அந்த அண்ணன் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான்னு தானே நினச்சோம்மா, ஆனால் அந்த கம்பெனிக்கு போனேம்மா அந்த காவேரியும் விஜய் வந்துட்டு என்னை அடிச்சுட்டு வரத்தாத குறைக்கு அங்கேருந்து கம்பெனியை விட்டு விலக்கி வச்சுட்டாங்கம்மா. இப்போ அந்த கம்பெனி பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லி தானே பொறுப்பாக பார்த்துக்கிறக்காண்டி தானே விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனேன். அப்படி இருக்கும்போது எல்லாமே அந்த காவேரி தூண்டி விட்டு தான் அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அஜயோட அம்மாவுக்கு செம கோவம் வருது. என்ன விஜய் காவேரி இப்படி பண்ணாங்களா, என் பையனை அந்த கம்பெனியை விட்டு துரத்துனாங்களா, அவனுக்கு என்னமோ அவன் எங்கள் பொறுப்பில் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு சொன்னான், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தாத்தா கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்பா இங்கே பாருங்கப்பா, அஜய் கம்பெனியில் போயிட்டு அங்கே ஒரு பொறுப்பில் உட்காந்துருக்கலான்னு சொல்லிட்டு பொறுப்பாக அந்த கம்பெனியை பார்க்குறதுக்காண்டி போயிருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த விஜயும் காவேரியும் வந்துட்டு அஜயை கம்பெனியை விட்டு துரத்திட்டாங்களாம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு அவங்களோட கம்பெனிமா யார் அங்கே வேலை பார்க்கணும் வேலை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறீங்க, அஜய்க்கு இந்த இதில் பங்கு இருக்குன்னு சொல்லி தானே விஜய் சொன்னான், எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ என்ன புதுசாக அங்கே கம்பெனியில் பொறுப்பாக பார்த்துக்கலான்னு போனவனா அடிச்சு துரத்திருக்காங்களே, இது என்னப்பா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்கிறாங்க. உடனே ஒரு தாத்தா இருந்துக்கிட்டு என்ன பேசுகிற நீ, அந்த கம்பெனி உருவாக்குனதே விஜய், அப்படி இருக்கும்போது அவன் விருப்பப்படி தான் யார் அங்கே இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஏற்கனவே இவன்கிட்ட பொறுப்பாக விட்டதுக்கு இவன் இன்னும் பொறுப்பாக வேலை பார்த்தான், ஒன்றும் பண்ணலை. இப்போயும் அவன் பொறுப்பில் அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாரும் ரோட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. உடனே எப்பா இத்தனை நாளாக என் பையன் தப்பு பண்ணியிருப்பான், இனிமேல் நான் பொறுப்பாக இருக்க மாட்டானா, என் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பாட்டி கிட்ட அம்மா நீங்கள் என்னாச்சும் சொல்லுங்கம்மா, அஜய் இப்படி ஏதாவது பண்ணால் தானேம்மா அவனோட வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், அதுக்காக தான் போனாமா அந்த காவேரி சொத்துக்கு ஆசைப்பட்டு விஜயை தூண்டி விட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் விஜய் வேகமாக வந்து அஜயை வீட்டை விட்டு வழி அனுப்பிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் அவள் செஞ்சாலும் செய்வா, மொத்தமாக விஜயை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாங்களே, அங்கே விஜய் தங்குறன்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு அங்கே வீட்டுக்கு கூட அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு கல்யாணி தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காத, காவேரி அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் மெச்சுக்கணும், சொத்துக்கு ஆசைப்படாமையா விஜய் அங்கேயும் அவங்க கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு இருப்பாங்க, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கா பாரு அப்படி சொல்லிட்டு பாட்டியும் சம கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் அஜயோட அம்மா இருந்துட்டு இதை நான் சும்மாவே விட மாட்டேன், இதை நான் கேட்டேன் ஆவேன், அந்த காவேரி வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தா இருந்துட்டு வேண்டாப்பா பிரச்சனை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அஜயோட அம்மா நான் போய் பிரச்சனை பண்ணியே தான் ஆவேன், என் பையனை எப்படி அந்த கம்பெனிலேருந்து வெளியில் அனுப்புவாவா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் இருக்காங்க. இது சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.